அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ சித்திரை மாசத்துல பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த அட்சய திதின்றது ஒண்ணு வருது இல்லைங்களா? இப்போ இந்த திதி அட்சய திதியில எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்கினா பல மடங்கு பெருகும் அப்படின்றது தான். உண்மை பெருகும் தான். ஆனா அது எல்லாருக்குமே சாத்தியமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. அப்போ நம்ம எல்லாரும் பயன் தரணும். நான் மட்டும் பயன் பெற்றேன்னா பத்தாது இல்லைங்களா? அப்ப நம்மளை சார்ந்தவங்களை நம்மளும் வாழ வைக்கணும், நம்மளும் வாழணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது அட்சய பாத்திரம் அப்படின்றது என்ன? ஒருத்தருடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றது தான் அந்த பாத்திரத்துடைய மகிமை. அப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உணவுக்கு தான் ரொம்ப பஞ்சமா இருந்தது. அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அட்சய பாத்திரத்துல உணவு கொடுத்து பசியை போக்கி எல்லாருக்கும் நல்லது பண்ணாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த உணவை கொடுத்து கொடுத்து எல்லாரும் சோம்பேறி ஆக்கிட்டோம். அவ்வளவுதான். அதுக்கு முதல் காரணம் எங்களை மாதிரி ஜோசியர் தான் நான் சொல்லுவேன். போய் அன்னதானம் கொடு அன்னதானம் கொடுன்னு சொல்லிடுறீங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க கோவில்ல போய் பாருங்க, 3 நேரம் சாப்பாடு நல்லா சூப்பரா யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்றாங்க. வேலைக்கும் போறதில்ல, வெட்டிக்கும் போறதில்ல. சாப்பிட்டுட்டு இருந்துட்டு சாயந்தரம் போய் நிம்மதியா தூங்குறாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்ட கிடையவே கிடையாது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மனால நிவர்த்தி பண்ண முடிஞ்சா நிவர்த்தி பண்ணும், இல்லைன்னா விட்டுறணும் இல்லைங்களா? அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வரக்கூடிய அட்சய தீதி அன்னைக்கு உங்களால என்ன பொருள் தானமா வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. தப்பே கிடையாது. அதாவது தங்கம் வாங்குறோம், வாங்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. இல்லாத ஏழை பாளையங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் வளரும். தப்பே கிடையாது. இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த தகவல் அன்பான வேண்டுகோள். நீங்க திருமணம் பண்ணலை, என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி இந்த திருமாங்கல்யம் எல்லாம் கட்டி வாழை மரத்துல கட்டி வெளியே ஆத்துல எல்லாம் விடுவீங்க, அல்லது நாகருக்கெல்லாம் கட்டுவீங்க. கட்டினா அதை யார் பயன்படுத்துறா? அந்த உங்களுக்கு யார் வழிபாடு சொல்றாங்களோ அவங்க பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் வேண்டாம். இந்த உங்க குழந்தைங்களுடைய திருமணம் நடக்கிறதுக்காக இந்த அட்சய தீதி அன்னைக்கு ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு போய் 1 கிராம் தாலி எடுத்து தானமா கொடுங்க. அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், உங்க குழந்தைங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம எல்லாம் என்ன பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்காக உலகத்திற்காக, அதாவது இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கிறது இந்த வெயில் தான் இல்லைங்களா? இந்த வெயில வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த கிரகங்களை மீறி நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யவும் முடியாது. ஏன்னா அவங்கதான் ஜெயிப்பாங்க, நம்ம ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மி தான். அப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எங்க இருக்கீங்களோ அதே இடத்துல முடிஞ்சா நம்மனால முடிஞ்சா ஒரு பனைமரம் அல்லது ஒரு துளசி செடி அல்லது ஏதாவது ஒரு மரம், இந்த மரத்தை மட்டும் வச்சு நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா அது அட்சய பாத்திரம் மாதிரி இன்னைக்கு இல்லைங்க, நம்ம அழிஞ்சிட்டாலும் நமக்கு அப்புறம் தரக்கூடிய ஒரே பொருள் மரம் மட்டும்தான். அதனால அதை எல்லாரும் வைங்க. அதாவது அந்த மரத்தை எல்லாரும் வச்சோம் அப்படின்னா அது அட்சய பாத்திரம் மாதிரி நம்ம தலைமுறைக்கு வரக்கூடியவங்களை பாதுகாக்கும். அப்போ மழை வளமும் உண்டு, நீர் வளமும் உண்டு. நம்மளோட வாழ்க்கையில எல்லாரும் செல்வ செழிப்பா இருக்கலாம்.